ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் 3 கட்டங்களாக செப்டம்பரில் நடைபெற உள்ளதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா கிஸ்துவாரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய போது காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கூட்டணி அவர்களது தேர்தல் அறிக்கையின்படி பயங்கரவாதிகளை விடுதலை செய்து ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் பயங்கரவாதத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது என எச்சரித்தார். மோடி அரசாங்கம் பதவியில் உள்ளதால் பயங்கரவாதத்தை உயிர்ப்பிக்க யாருக்கும் தைரியம் இல்லை என்றும் கூறினார். 2 சக்திகளுக்கு இடையே நடக்கும் இந்த தேர்தலில் ஒரு பக்கம் பாஜகவும் மறுபக்கம் என்சிபி, பிடிபி கட்சிகள் உள்ளன. என்சிபி மற்றும் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் அரசமைப்பின் 370வது பிரிவை திரும்ப கொண்டு வருவோம் என்று தெரிவித்திருக்கின்றனர். திரும்ப கொண்டு வர வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய அமித் ஷா, பஹாரிகள், குஜ்ஜர்கள் மற்றும் பலருக்கு பாஜக அரசு கொடுத்த இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் கூட்டணி பறிக்க உள்ளதாக தெரிவித்தார். காஷ்மீரின் நிலைமையை தொடர்ந்து கவனித்து வருவதால் கவலைப்பட வேண்டாம், காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கூட்டணி ஆட்சி அமையாது என்று அமித் ஷா கூறினார்.